அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து இந்த நியூஸ் சேனலுக்கு விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்க வருவாங்க. அவங்க பேசுகிறத பார்த்தீங்கன்னா என்னமோ நம்ம மட்டும்தான் அரசியல் தெரிஞ்ச மாதிரியும் மற்றவங்களுக்கு ஏதோ அரசியல் தெரியாத மாதிரியே பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சுகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கோபமாக தான் வருது. ஏதோ எடப்பாடி பழனிசாமி தான் இந்த அதிமுகவை காக்க வந்த தேவதூதர் மாதிரியும் ரொம்ப பில்டப் கொடுத்து பேசுவாங்க. ஒரு தலைமை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் மிகப்பெரிய உதாரணம். ஆனால் ஒரு தலைமை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் உதாரணம். இதை நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி இது வானகரத்தில் இப்போ பொதுக்குழு கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போகிறாங்க. கட்சியினுடைய தலைமை இங்கே பொதுக்குழு கூட்டத்துக்கு போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கிறதுக்கு அங்கே மாலைகள்லாம் போட்டு பூவெல்லாம் வரவேற்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் லேட்டாக வந்தேன் அப்படிலாம் அவங்க பெருமை பீத்திக்கிட்டாலும் பெருமை பீத்தத்தான் லாய்க்கு பெருமை பீத்திக்கிட்டாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கரெக்டாக அந்த நேரத்துக்கு போய் சேர்றாங்க. சேர்ந்து அங்கே பொதுக்குழு மேடையில் உட்காந்துருக்குறாங்க. அந்த இடத்துல அந்த பொதுக்குழுவை நடத்துறதுக்கு ஒரு தற்காலிகமாக தமிழ்மகன் உசேனை அவைத்தலைவராக வைக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன நடந்தது எல்லாம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பூராமே பார்த்தாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி உட்காந்து பேப்பரை பார்த்துக்கிட்டு என்னமோ இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தார்ல. பாட்டில் விட்டு வீசினாங்கல்ல, தண்ணீர் பாட்டை விட்டு வீசினாங்க, ஏசுனாங்க. என்னென்ன வார்த்தைகள் பேச முடியுமோ பேசினாங்க. ஒரு நல்ல தலைமையாக இருந்தால் இந்த கட்சிக்கு ஒரு நல்ல தலைமை பண்பில் நான் இருக்கிறேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தா என்ன பண்ணியிருந்துருக்கணும்? ஒரு பொதுவாக நீங்களே சொல்லுங்களேன். ஒரு நல்ல தலைமையாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கார், ஒரு கட்சியினுடைய தலைமையில் இருக்கார். ஒரு கட்சிக்குள்ளே பிரச்சனை வந்துட்டால் நாளைக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்துக்கிறலாம். இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அங்கே எந்திரிச்சு நீங்கள் இருங்கப்பா சத்தம் போட்டிருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை பூரா பார்த்து ரசித்தார். அப்படி பார்த்து ரசிக்கிறவர் எப்படி ஒரு அதிமுகனுடைய தலைமைக்கு வர முடியும் சொல்லுங்கள்? என்னமோ நான் கட்சியினுடைய தலைமைக்கு வந்துட்டால் நான் தேர்தல் கூட்டணியை வகுத்துருவேன், வியூகங்களை கொண்டு போயிடுவேன், நான் போய் தேர்தலை சந்திச்சிருவேன், வெற்றி பெற்றுவேன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கின நாளிலிருந்து இதுவரையும் தோல்வியை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடை சொல்லுவார், நான் சாதாரண கிளை செயலாளராக இருந்து நான் பொதுச் செயலாளராக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அந்த வார்த்தையை உச்சரிக்க தகுதி இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த வார்த்தையை உச்சரிக்கலாமா? பொதுச் செயலாளராக கிளை செயலாளராக இருந்து நான் பொதுச் செயலாளர் வந்திருக்கேன்னா பொதுச் செயலாளராக எப்படி வந்தீங்க அப்படிங்கிறதான ஒரு கேள்விக்குறி. எப்படி வந்தீங்க? உங்களுடைய சுயநலம். இந்த கட்சியை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடணுங்கிற ஒரு சுயநலம். கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, தொண்டர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லைங்கிற ஒரு சுயநலம். இந்த சுயநலம் இந்த கட்சியை அழிச்சிருச்சு தானே. அழிச்சிச்சு, கிட்டத்தட்ட அழிச்சிருச்சு. இப்போ புதுசாக கட்சிகள்லாம் வந்துருச்சு. அந்த கட்சிகள்லாம் ஆளுங்கட்சியோட போட்டி போடும்போது அதிமுகங்கிற கட்சி இன்றைக்கி அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. கட்சியினுடைய விதியை மாற்றினார். 10 மாவட்ட செயலக வழிமொழியை 10 மாவட்ட செயலக முன்மொழியை 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், 10 ஆண்டு காலம் அதிமுகவில் உறுப்பினராக இருக்குன்னு சொல்லிட்டு விதியை மாற்றிருக்காரு. அவருக்கு தகுந்த மாதிரி விதியை மாற்றி இன்றைக்கி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு வந்திருக்கார். நீங்கள் பொதுச் செயலாளர் எத்தனை தேர்தலில் நீங்கள் வெற்றியை பெற்றிருக்கீங்க? புறமுதுகு காட்டி ஓடுனது தானே மிச்சம். இப்போ அண்ணன் தம்பிக்குள்ளே 1000 சண்டைகள் இருக்குங்க. திடீர்னு சண்டைகள் இருக்கும், போகும் வரும், அதுக்கப்புறம் ஒன்று சேருவாங்க. அது இயல்பு. ஒரு கட்சிக்குள்ளே ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கும்போதும் கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனாங்க. அவங்கெல்லாம் அரவணைச்சு தான் ஒரு கட்சியை வழிநடத்தி போனார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா அம்மா ஏற்றுக்காதவங்க எத்தனையோ பேர் கட்சி விட்டு வெளியில் போனாங்க. அவங்க புதுசாக ஒரு கட்சியவே ஆரம்பித்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அப்படிலாம் வச்சு அழகு பார்த்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு? யாருமே வேணாம், நான் மட்டுமே கட்சியை வழிநடத்திக்கிறேன் அப்படின்னா எவன் ஓட்டு போட தயாராக இருக்கான் அப்படிங்கிறதா இங்கே ஒரு கேள்வி. யார் ஓட்டு போடுவா? ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இடைத்தேர்தலை பூரா சந்திச்சிருக்கணும். நீங்கள் இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராகவே இல்லை.
ஏன்னா தொடர்ந்து 10 தோல்வியில் வந்து கொடுத்தாச்சு. 11வது தோல்வியை நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இந்த இடைத்தேர்தலேருந்து நம்ம வந்து புறக்கணிச்சிட்டு வெளியில் வரணும். இந்த இடைத்தேர்தலில் வந்து நம்ம வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நம்ம ஒரு பெரிய இயக்கம், இந்த இயக்கம் வந்து இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரால் யோசிக்க முடிஞ்சா? அப்படி யோசிக்க திறனற்ற எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு வெற்றியை கொடுத்துருவார்? இப்போ சோசியல் மீடியாக்களில் வந்து புகழ்ந்து எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு அவர் ஒன்றுமே செய்யலையே. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு, ஒரு மெகா கூட்டணி அமைப்பினார், அதுவுமே வந்து புட்டுக்கிருச்சு. அதில் வந்து அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க, ஓபிஎஸ் வந்து இது தலைமை கழகத்தை வந்து எட்டி உடைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வானகரத்தில் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்குது அப்படின்னா அங்கே போகாமல் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்ட செயலர் கொண்டு வந்து அந்த தலைமை அலுவலகத்தில் வந்து இருக்க காரணம் என்ன வந்துச்சு? ஓபிஎஸ் வந்தார்னா நீங்கள் தாக்குதல் நடத்துங்க, அப்படி தாக்குதல் நடத்தினா தான் அதை காரணமாக வச்சு ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்க முடியும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியுடைய பிளானு அதை கரெக்டாக வந்து செஞ்சு முடித்தார். அவர் செஞ்சுட்டு பழியை யார் மேலே போடுறாரு தெரியுமா? ஓபிஎஸ் மேலே போட்டு போகிறார். இவர் தாங்க அலுவலகத்தை வந்து உடைச்சாரு அப்படின்னு சொல்லிவிட்டு செய்கிறது எல்லா சேட்டைகளையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக செய்கிறாரு. அதை பூரா ஐயா ஓபிஎஸ் அவர் மேலே பழியை போட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி நைஸாக தப்பிச்சுட்டு போயிடாரு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமலா இருக்கா, புரியாமலா இருக்கா? எல்லாமே தெரிஞ்சிருக்காங்களே. மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சதுனாலையும் புரிஞ்சதுனாலையும் தான் நீங்கள் எத்தனை தேர்தலை நீ சந்தித்து நீ எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்தாலும் உங்களை தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்? அதிமுகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு சொன்னார்ல. அவர் நிலைப்பாட்டிலிருந்து மாறி நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சிங்கல்ல, அது பெரிய கட்சியாக இருக்குது, நம்ம அதோட கூட்டணி வச்சுக்கிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கூட்டணி வச்சிங்கல்ல. அதே மாதிரி அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு, அதிமுகங்கிற கட்சி மீண்டும் வந்து ஆட்சியில் அமர்வதற்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களை இணைத்து நம்ம வந்து கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஓபிஎஸ் என்ன பண்ணார்? சாப்பாட்டில் மண்ணலியாக போட்டார். உனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னார். முதலமைச்சர் வேட்பாளராக 2021 அறிவிக்க சொன்னார், அறிவிச்சாச்சு. நான் தான் எதிர்கட்சி தலைவராக வரணும்னு சொல்லிவிட்டு அறிவிக்க சொன்னார். எதிர்கட்சி தலைவர் நீங்கள் தானே சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்தும் போட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன தேவையோ அதை பூரா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் முதுகில் குத்துனது எடப்பாடி பழனிசாமி தான், வேறு யாருமே கிடையாது. இந்த அரசியல் அதிமுகனுடைய சட்ட விதிகள்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து பொதுச் செயலாளர் வர்றதுக்கு இந்த விதியவே மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது எப்படி? அது தொண்டர்கள் வந்து ஏற்றுக்குருவாங்களா? ஆனால் இதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, அந்த விதியை மாற்றும் போது எல்லா எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் வாய் மூடி மௌனமாக இருந்தால் பார்த்தீங்களா? அதை விட ஒரு கேவலமான செயல் எதுவுமே கிடையாது. இங்கே எல்லாரும் அதைத்தாங்க பேசுகிறாங்க. நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைங்க, வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வைங்க, தேர்தல் களத்தை சந்திங்க, அதில் இந்த மாற்றுக்கிறது கிடையாது. உங்களால் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறது தான். வெற்றி பெற முடியுமான்னா முடியாது. இங்கே ஓபிஎஸ்ஸை தவிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணிவிட்டு நம்ம வெற்றி பெற்றலாம்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சாருன்னா அது ஒரு மனக்கணக்காக தான் இருக்கும். மனசுக்குள்ளேயே நினச்சிக்கலாம், நம்ம இத்தனை தொகுதியை வெற்றி பெறுவோம், இத்தனை தொகுதியை தோல்வி அடைவோம், நம்ம வந்து எப்படியும் ஆட்சியை பிடிச்சிடலாம், நம்ம வந்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படின்னா அம்மாவனுடைய ஆட்சியை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஆட்சியை எப்படி கொண்டு வர போறீங்க அப்படிங்கிறதான் இங்கே தொண்டர்கள் கேட்குறாங்க. அந்த அம்மாவனுடைய ஆட்சியை நீங்கள் கொண்டு வரதா இருந்தால் முதல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்குள்ளே இணைச்சிருங்க. இப்போ பிஜேபி வந்து 18% வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 18% வாக்கு எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியாதா? இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. என்டிஏ கூட்டணியில் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இருக்கிறாங்க. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நின்று இரட்டை இலட்சணத்தை டெபாசிட் இழக்க வைக்கிறாங்க. ஒரு ஆளுமை சின்னமாக இருந்தாலும் ஆளுமை நான் தாங்கிறத நிரூபித்தாங்கல்ல. இப்போ இது பாராளுமன்ற தேர்தலில் வந்து 18% வாக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு கிடச்சிருக்கு. பிஜேபி என்ன சொல்கிறாங்க, அது எங்களுடைய வாக்கு அப்படிங்கிறாங்க. அந்த 18% எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். அப்போ அந்த வாக்குகள் பூரா வெளியில் போகுதே, நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன இருந்ததா? ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. 2021 சட்டசபை தேர்தல்
அந்த தேர்தலில் மீண்டும் அம்மாவனுடைய ஆட்சி 3வது முறையாக வந்திருக்கும். அதை தடுத்து நிறுத்தினவர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி டிடிவி தினகரன்ட்ட ஒரு 15 சீட்டை கொடுத்து ஐயா ஓபிஎஸ் அவங்க சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் அந்த கூட்டணிக்குள்ளே இணைச்சிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆட்சி அமைச்சிடும். அதை வேண்டான்னு சொல்லி அறவே மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலைக்கும் இது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற மோதல் இதை வந்து கட்சி மோதலை ஆக்கி அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நாங்கள் கூட்டணியே சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி வேறு ஒரு கணக்கு போட்டார். என்ன கணக்கு போட்டார்? சிறுபான்மையர் வாக்குகள் வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு கூட்டணி விட்டு வெளியில் வந்தார். அன்றைக்கி பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 எம்பி சீட்டுகளாக நம்ம வந்து ஜெயிச்சிருப்போம். அப்போ அன்னைக்கு அதிமுகவுடைய எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போக விடாமல் தடுத்தது எடப்பாடி பழனிசாமியோட சுயநலம் தானே. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் சண்டை போட்டுக்கிறதுக்கு அதிமுக எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு போக விடாமல் இன்றைக்கி வந்து தோல்வி சந்தித்தது எடப்பாடி பழனிசாமினால தான். அதை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. எதற்கு எடுத்தாலும் பார்த்தீங்க ஓபிஎஸ் அதை செஞ்சார் இதை செஞ்சார் அப்படின்னா ஓபிஎஸ் இதுவரையிலும் யாருக்கும் கெடுதல் செய்ய கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு கெடுதல் செஞ்சது கிடையாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மீசையை முறுக்கிக்கிட்டு வெளியில் போனாலும் ஓட்டு போட மக்கள் தயாராக இருக்காங்கல்ல, அது ரொம்ப முக்கியங்க. ஓட்டு வந்து மக்கள் தான் போடணும். அந்த மக்களை கவர்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தாருங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன விடை? அந்த விடை தான் அந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அவர் தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்வி. அந்த தோல்வியை கொடுத்தது யாருன்னா தொண்டர்களும் பொதுமக்களும் தான். ஒரு தலைமை வந்து நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த தலைமையை வந்து இப்போ பலவீனப்படுத்தணும், கட்சியை விட்டு தூக்கிட்டு நம்ம வந்து தனித்து செயல்பட்டுக்கலாம் அப்படின்னா அந்த தனித்து செயல்படக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட திறமை இருக்கான்னா இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் திமுகவை எதிர்த்து பேசுவார். இங்கே வந்து இப்போ மத்தியில் இருக்க ஆளுங்கட்சியோட வந்து இணக்கமாக இருக்கார். அவர் மாதிரி ஒரு ஆளுமை இருக்க முடியுமா? இவர் தாங்க கட்சி வந்து நிலைநாட்டினார் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்கல்ல. அப்படிலாம் சோசியல் மீடியாக்களில் அந்த செய்திகளை மட்டுமே பரப்ப முடியுமே தவிர ஓட்டு போடுறது சோசியல் மீடியா கிடையாது, மக்கள் தான். மக்கள் வந்து ஒவ்வொரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஒவ்வொரு செயலையும் வந்து உன்னிச்சு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறார் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து கோர்ட்டு படிக்கட்டுக்கெல்லாம் போய் மேலே ஏறி இறங்குது அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? ரெட்டைத்தலைமை நல்லாத போயிட்டு இருக்கும்போது ஒற்றைத்தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சியை பிளவுபடுத்தினது தானே காரணம். அந்த காரணத்தை யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. கூட்டணிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட பிஜேபி கூட்டணி சேர்ந்துச்சா வெற்றி பெற்றுமாமா? மீண்டும் சொல்கிறேன், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு இல்லாமல் பிஜேபி கூட்டணியோடு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் காலத்தை சந்தித்தாலும் கண்டிப்பாக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திப்பார். அதிமுகவை அழிச்சிட்டு பிஜேபி வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயாராகிட்டாங்க. நன்றி, வணக்கம்.